ஏன் சார் இந்த எடப்பாடி பழனிசாமி இப்படி வெறி பிடிச்சு அலையிறாரு, கட்சிக்காரங்களை எல்லாம் வேற பக்கம் அனுப்பிச்சு விடுறாரு, அவங்களை எல்லாம் மன்னிச்சு அரவணைச்சு தாவேக்கா மேல இதுல ஏதாவது குற்றம் சொல்றதுக்கு இருக்கா? அப்ப எதுக்கு தாவேக்காவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு அக்கறைப்படுறாருன்னு தெரியல. அப்படியான ஒரு போராட்டமா தானே எஸ்பி வேலுமணி அவர்களும் சி வி சண்முகம் அவர்களும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடத்தி அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்காம தாவேக்காவுக்கு அந்த ஆதரவு கொடுத்தாங்க. இல்ல, அத உருவாக்கி விட்டது எடப்பாடி பழனிசாமி. இதையெல்லாம் தாண்டி ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. தாவேக்கா என்பது புதிய அதிமுக என்று ஒரு ஆணவத்தோடு பேசியிருப்பார். அப்படியே போறாங்க அப்படின்னா அதிமுகவுடைய நிலை என்னவா இருக்கும்? ஒரு கொடி பறக்குது, ஒரு பெரிய கட்சி நம்ம கூட வருது, பெருமைப்பட்டார். இதையெல்லாம் இது அதிமுக என்கிற கட்சி செய்த தவறு அல்ல, ஒரு தகுதியற்ற தலைமை. லீமா ரோஸ் யாருங்க? எவ்வளவு வாங்கிட்டு சேர்த்துனீங்க? எவ்வளவு வாங்கிட்டு சீட்டு கொடுத்தீங்க? நினைக்கணும் நம்ம. அவங்க மட்டும்தான் காரணம். திட்டமிட்டு ஏவப்பட்ட ஏவுகணை இந்த லீமா ரோஸ். நீக்கப்பட்ட பொழுது இருந்த பொறுப்புகளை திருப்பி கொடுங்கன்னு கேக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுத்து விடுகிறார். தாவேகா தரப்புல ஒரு லாட்டரி ஆஃபர் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. ஜம்போ பிரைஸ், பம்பர் பிரைஸ். மற்றும் ஒரு பாஜகவாகத்தான் இங்க தாவேகா செயல்பட்டா. அவர்கள் எப்படி பாஜக இந்தியாவை ஆள்கிறார்களோ அது போல நாங்கள் தமிழகத்தை ஆள்வோம். திமுகவை உடைப்போம், அதிமுகவை உடைப்போம். சான்ஸே இல்ல. பன்னீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களத்துல குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கறத நம்ம நேத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இத பெரும்பாலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குதிரை பேரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. அதிமுகவை சேர்ந்த 3 முன்னாள் எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்காங்க. இன்றைக்கு காலையில ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்திருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? இன்றைக்கு மொத்தம் 4 பேருமா, இன்னொரு 3 பேர் பைப் லைன்ல இருக்காங்க. நேற்றே நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமா 15 பேர் வரை அவங்க டைப் பண்ணி வச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. 15 பேர் வரை. அப்ப இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு புதுசு. தமிழ்நாடு இதுவரை கண்டிராத ஒரு கலாச்சாரம். அரசியல் நாகரீகம் கருதி தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு கலாச்சாரம். ஒரு தேர்தல் முடிந்து 30 நாள் கூட ஆகல, இன்னும் வாக்களித்த மக்களுக்கு அந்த தொகுதிகளுக்குள்ள சென்று நன்றி கூட சொல்லல. வாக்களித்த மை கூட இன்னும் சரியா காயல. எல்லார் கையிலும் இருக்குது அந்த வாக்களித்த மை, அந்த அடையாளம் கூட மறையல. ஆனால் அதற்குள்ள அவர்கள் இப்படி ஒரு நிலை எடுத்தது என்பது மிக துரதிர்ஷ்டவசமான ஒரு முடிவு. அவர்கள் பேசும்போது நேர்த்திக்கு பிரஸ் அட்ரஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, அதிமுகவாகத்தான் தாவேகாவை அதிமுக தொண்டர்கள் பாக்குறாங்க. அதன் மேல இருக்கக்கூடிய அதிருப்தியில, தலைமை மேல இருக்கக்கூடிய அதிருப்தியில தான் இன்னைக்கு தாவேகாவை சூஸ் பண்ணி இங்க இணைறாங்க அப்படின்றாரு. அந்த கருத்தை அப்படி புரிஞ்சுக்க முடியாதா நம்ம? இல்ல, எடப்பாடி பழனிசாமி மீது ஒவ்வொரு தமிழ்நாட்டு வாக்காளருக்கும் அதிருப்தி இருக்கு. ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் அதிருப்தி இருக்கு. இவர் அதிமுக தலைமைக்கு தகுதியற்றவர், இவர் தலைமை அப்புறப்படுத்தப்பட்டால் மட்டுமே அதிமுக வெற்றி அடைய முடியும். இதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதற்காக இவர்கள் சென்று தாவேகாவில் சேருவதை அவர்கள் நியாயப்படுத்த முடியாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையை மாற்ற வேண்டும் என்று அதிமுகவுக்குள் இவர்கள் போராடி இருக்க வேண்டும். நாங்கள் அதிமுக, ஆனால் நீங்கள் தகுதியற்ற தலைவர் என்று இவர்கள் போராடி இருக்கணும். அதை விட்டு எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, நாங்கள் தாவேகாவுக்கு செல்கிறோம் என்பது சரியான முடிவு அல்ல. அப்படியான ஒரு போராட்டமா தானே எஸ்பி வேலுமணி அவர்களும் சி வி சண்முகம் அவர்களும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடத்தி அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்காம தாவேகாவுக்கு அந்த ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இல்ல, அத உருவாக்கி விட்டது எடப்பாடி பழனிசாமி. வழக்கமா ஒரு தேர்தல் முடிந்தவுடன் என்ன நடக்கும்? அந்த தேர்தலில் போட்டியிட்டவர்கள், வெற்றி பெற்றவர்களை அழைத்து ஏன் தோல்வி அடைந்தோம், ஏன் நம்ம ஆட்சியை பறிகொடுத்தோம்னு பேசணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி வென்றவர்களை எல்லாம் அழைத்து உடனே நாம திமுக ஆதரவோடு அமைச்சர் ஆயிரலாம், ஆனா நமக்கு இவ்வளவு வருமானம் வரும் என்று இவர் அவர்களிடத்துல பேசுறார்.
திமுக ஆதரவோடு அந்த ஆட்சி அமைக்கப்படுவதற்கு கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கல. அடுத்து திருமாவளவனை முன்னிறுத்தி ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறாங்க. அதுவும் பலன் தரல. அப்ப 3வது ஆப்ஷனா தவேக ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பதுன்னு. அப்ப இதைய இன்டியூஸ் பண்ணி விட்டவர் யார்? ஆரம்பித்து வைத்தவர் யார்? ஒரு கட்சியினுடைய தலைவர் இந்த முறை நம்ம வெற்றியை தவற விட்டுட்டோம், நிச்சயமா இன்னும் ஒரு 3 ஆண்டுகள்ல 2029ல தேர்தல் வரும், ஒரே நாடு ஒரே தேர்தல். அதுல நம்ம வெற்றி பெற்று ஆட்சியை கொண்டு வரணும், ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக நம்ம செயல்பட்டு இந்த தாவேகாவையும் எதிர்த்து திமுகவையும் எதிர்த்து ஆட்சி அமைப்போம் என்று இவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தா அவர்களும் நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க. இவர் நான் திமுக ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்போம்னு சொல்லுகிற பொழுது அந்த தவறினுடைய ஆரம்ப புள்ளி அதாக இருந்துருச்சு. ஓகே. ஆனா இப்ப இன்னைக்கு இந்த 3 எம்எல்ஏக்கள் மட்டும் கிடையாது, இன்னும் 15 எம்எல்ஏக்கள் வருவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆதவர்ஜுனா அவர்களும் அதைத்தான் சொல்றாரு. நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இப்படியே போறாங்க அப்படின்னா அதிமுகவுடைய நிலை என்னவா இருக்கும்? தாவேகாவுடைய இந்த அணுகுமுறை, இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது சரியான ஒரு முறையா சார் தமிழக அரசியல்ல? இல்ல, இதையெல்லாம் தாண்டி ஆதவர்ஜுனா இன்னைக்கு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. நாங்கள் வெற்றி பெற்றதே அதிமுகவால் தான் வெற்றி பெற்றோம், அதிமுகவினர் எங்களுக்கு வாக்களித்ததால் நாங்கள் வெற்றி பெற்றோம். அடுத்து தாவேகா என்பது புதிய அதிமுக என்று ஒரு ஆணவத்தோடு பேசியிருப்பார். இதெல்லாம் தவறு. அதிமுக என்பது எப்படி புதிய, அதாவது தாவேகா என்பது எப்படி புதிய அதிமுக ஆகும்? அதிமுக என்பது இன்னொரு அணுகும் போதே அப்படிதானே சார் அணுகுனாங்க. யார் அணுகிற பொழுது? தாவேகா தேர்தல் அணுகும் போதே அப்படித்தானே அணுகுனாங்க. ஒரு பக்கம் அண்ணாவுடைய புகைப்படமும், இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமும், அம்மா அவர்களுடைய ஆட்சியை நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி அதிமுக வாக்குகளை கவர போறாங்கன்ட்டு இந்த ஒரு கட்டமைப்பு, இந்த ஒரு பிம்பம் தானே தாவேகாவை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அது நிறுவனமாக இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது அவருடைய பேச்சுல. இப்ப நீங்க கரெக்டான, இப்ப நீங்க இதுக்கு முந்தி கேட்ட கேள்விக்கு வாங்க. இதுக்கு அப்ப காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி ஒரு கொடி பறக்குது, ஒரு பெரிய கட்சி நம்ம கூட வருது, அடுத்து எங்க மேல பிள்ளையாரு சொல்லி போட்டுட்டாங்க, எங்க மேல அவங்க எதுவுமே எங்களை பத்தி பேசல, ஏன்னா எங்களை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, பெருமைப்பட்டார் இதையெல்லாம். அப்ப ஒரு அரசியல் அறியாமையின் அருகில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதற்கு இதை விட வேறு ஏதாவது ஒரு உதாரணம் வேணுமா? அப்ப இது அதிமுக என்கிற கட்சி செய்த தவறு அல்ல, ஒரு தகுதியற்ற தலைமை அதிமுகவை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதனால் ஏற்படுகிற பின் விளைவுகள். அதுதான் கேட்டேன், அதிமுகவினுடைய நிலை அடுத்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் இந்த ராஜினாமாவை ஏற்றிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபைக்கு போயிருக்காங்க. இப்படி பாருங்க, எடப்பாடி பழனிசாமி எதை செஞ்சாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம, விளைவுகளை பத்தியே யோசிக்காம தான் செய்யறாரு. சரி, நீங்க ஏற்றிருக்க கூடாது, எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த டிஸ்குவாலிபிகேஷன், தகுதி நீக்க செய்வதை ஏற்று நீங்கள் அவர்களை தகுதி நீக்க செஞ்சிருக்கணும் இல்லையா? இதுதான் அவருடைய ஆர்கியூமெண்ட். நம்ம 2 சைடுக்கு வருவோம். அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்கிற கொடுங்கோலனால் அவர்கள் பதவி இழந்தார்கள்னு வந்திருக்கும். தாவேகா மேல ஏதாவது ஒரு அலிகேஷன், இப்ப நீங்க என்கிட்ட ஆரம்பத்துல கேட்டீங்க சார் ஹார்ஸ் ட்ரேடிங்னு, கேட்டிருப்பீங்களா? என்ன கேட்டிருப்பீங்க? ஏன் சார் இந்த எடப்பாடி பழனிசாமி இப்படி வெறி பிடிச்சு அலையிறாரு, கட்சிக்காரங்களை எல்லாம் வேற பக்கம் அனுப்பிச்சு விடுறாரு, அவங்களை எல்லாம் மன்னிச்சு அரவணைச்சு கட்சியை ஒன்னா கட்டுக்கோப்பா நடத்தாம ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுன்னா உடனே ஸ்பீக்கர்ல லெட்டர் கொடுத்து இவங்களை எல்லாம் தகுதி இழப்பு செய்யுங்கன்னு கொடுத்து 25 எம்எல்ஏவை காலி பண்ணிட்டாரு பாருங்க என்று யார குற்றம் சாட்டி இருப்பீங்க? தாவேகா மேல இதுல ஏதாவது குற்றம் சொல்றதுக்கு இருக்கா? இல்ல இல்ல. தகுதி நீக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் பதவி இழந்திருந்தால் ஹார்ஸ் ட்ரேடிங்கே வந்திருக்காது இல்ல. அப்ப எதுக்கு தாவேகாவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு அக்கறைப்படுறாருன்னு தெரியல. புரியுதா? இதுல தாவேகாவுக்கு கெட்ட பேர் தான் சார் ஏற்பட்டிருக்கு. எப்படி தாவேகாவுக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடாதுன்னு இவ்வளவு மெனக்கெடுறாங்க? அதாவது டிஸ்குவாலிபிகேஷன் நடந்திருந்தா தாவேகா கெட்ட பேர் வந்திருக்காது. கரெக்டா?
டிஸ்குவாலிபிகேஷன் நடந்திருந்தா. இப்ப எடப்பாடி பழனிசாமியோட ஆட்கள் போய் என்ன மனு கொடுக்குறாங்க? அவங்க ராஜினாமாவை ஏத்துக்காதீங்க, நீங்க டிஸ்குவாலிபிகேஷன் மனுவை ஏத்து ஆர்டர் போடுங்க. இப்ப டிஸ்குவாலிபிகேஷன் நடந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு. யாருக்கு கெட்ட பேரு? தவக்கேக்குதான் கெட்ட பேர் வருமே என்ன? உங்க கட்சியில அடிச்சுட்டு 10 பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, உங்க கட்சி தலைவர் டிஸ்குவாலிபிகேஷன் கொடுத்தாரு, சட்டப்படி நாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம், நாங்க நேர்மையா நடந்துகிட்டோம், சட்டப்படி நடந்துகிட்டோம்ல இருக்கோம். அப்ப அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த நிலையில போய் அந்த டிஸ்குவாலிபிகேஷனை பண்ணுங்கன்னு கேட்பது எந்த அளவுக்கு அதுல பலன் கொடுக்கும்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்திலேயே திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களிடமும் சி.வி. சண்முகம் அவர்களிடமும் இவங்களுடைய தலைமையில சில எம்எல்ஏக்களுடைய ஆதரவு பெறதுக்கு தாவேகா முயன்றாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும்போது அந்த இடத்திலேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும்ல 3PS அவர்கள். ஏன் அதை தவற விட்டாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது முதற்கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. லீமா ரோஸ் யாருங்க? ஆதவ அர்ஜுனாவோட மாமியார், லால்குடி எம்எல்ஏவும் கூட சார். அவர் அல்ல அது ரைட்டு. அவர் குடும்ப பின்னணி என்னன்னு கேக்குறேன். சரி, லால்குடி எம்எல்ஏவா அவருக்கு சீட்டு கொடுக்கிற பொழுது அவருக்கு அதிமுகவுக்கு என்ன உறவு? ஏதேனும் தொடர்பு இருக்கா? ஜெயலலிதா அம்மாவால் ஆமா, எப்ப தேர்தலுக்கு 30 நாளுக்கு முன்னாடி கூட இல்ல, அதை விட குறைஞ்ச நாட்களுக்கு முன்னாடிதான் அவங்க கட்சியில சேர்றாங்க. நீங்க ஏன் கட்சியில சேர்த்துறீங்க? எவ்வளவு வாங்கிட்டு சேர்த்துனீங்க? நீங்க ஏன் சீட்டு கொடுத்தீங்க? எவ்வளவு வாங்கிட்டு சீட்டு கொடுத்தீங்க? அவருக்கு அந்த அம்மையாருக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கு இருக்கிற உறவு என்ன? அடுத்து அந்த அம்மையாருடைய குடும்ப பின்னணி என்ன? அவர்கள் நேர்மையாக தொழில் செய்பவர்களா? கள்ள லாட்டரியில தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க? அந்த பணபலத்தால் இன்றைக்கு அதிமுகவை அவர்கள் சிதறடித்துக் கொண்டு இருக்கிறாங்க. சரி, இவ்வளவு நடந்துருச்சு இல்ல, நீங்க இன்னும் அந்த அம்மாவை கட்சி விட்டு நீக்கல? இது எல்லா கட்சிக்காரன் என்கிட்ட கேட்கிறோம், எனக்கு விடை தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். இவ்வளவு நடந்த பிறகும் ஏன்னா அந்த அம்மாவை கட்சி விட்டு நீக்கல எடப்பாடின்னு கேக்குறான். அவங்க மட்டும்தான் காரணம். கீழ்த்தளத்துல ராஜினாமா கடிதம் கொடுக்கறாங்க தலைமைச் செயலகத்துல, மேல்தளத்துல போயிட்டு தாவேகாவுல இணைகிறாங்க. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களை சந்திக்கிறாங்க. அமைச்சர் ஆதவ அர்ஜுனாக்கும் உடனடியாக கட்சியில இணைகிறாங்க. அதாம்மா, ஆதவ அர்ஜுனாக்கு லீமா ரோஸுக்கு என்ன தொடர்புன்னு கேக்குறேன். என்ன தொடர்பு சொல்லுங்க. உறவினர்கள் என்ற ஒரு தொடர்பை நீங்க அரசியலுக்குள்ள கொண்டு வரீங்களா? உறவினர் இல்லம்மா, மாமியார். நீங்க ஏதோ ரொம்ப டிஸ்டன்ஸ் ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு போறீங்க. அவர்களால் திட்டமிட்டு ஏவப்பட்ட ஏவுகணை இந்த லீமா ரோஸ். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி என்னோட சமூக வலைதள பதிவுகள்ல போய் பாருங்க. திட்டமிட்டு அதிமுகவுக்குள் அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு அணுகுண்டு இந்த லீமா ரோஸ். தேர்தல் முடிந்த பிறகு கணிசமான எம்எல்ஏக்களை பிரித்து தாவேகா பக்கம் இவர் கொண்டு செல்வார். என்னுடைய பதிவு தேதி ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி. இன்றைக்கு நீங்க போய் பார்க்கலாம். அப்ப ஒரு குறைந்தபட்ச அரசியல் அறிவுள்ள எல்லோருக்கும் தெரிகிற விஷயம் ஒரு கட்சி தலைமையில இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் இது தெரியல, புரியல? சார், இதுதான் அப்ப தாவேகாவுடைய திட்டம் அப்படின்னா, பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல அந்த மெஜாரிட்டி நம்பர்ஸ்க்காக ஒவ்வொரு கட்சி வாசலுக்கும் போய் அவங்க பேசி அந்த ஒரு சமரசத்திற்கு கொண்டு வந்து இடதுசாரிகளையோ இல்ல விசிகாவையோ கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்க வேண்டாமே. அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த 25 22 எம்எல்ஏக்களை அப்படியே மொத்தமா எடுத்து வந்திருக்கலாமே சார். அப்பயே செஞ்சாங்கல்ல. இப்ப விஜய் போனார்ல, வேலுமணி பார்த்தார்ல, சி.வி. சண்முகத்தை பார்த்தார்ல, கூட இத மட்டும் தனிச்சு செஞ்சோம்னா இட் லுக்ஸ் சோ ஆப்வியஸ். அதனால அப்படியே லெப்ட்ல கொஞ்சம் ரைட்ல கொஞ்சம் கட் பண்ணி பல்க் ஜங்க் இங்க இருந்து எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் தானா போய் ஆதரவு கொடுத்தாங்க. விசிகாக்கு சோஃபா போச்சு. கம்யூனிஸ்டுக்கு அவங்க கொள்கைவாதிகள். ஐயூஎம்எல்க்கு என்ன போச்சுன்னு சொல்லி தெரியல. அப்ப இந்த மூல காரணம் நீங்க எங்க சுத்தி பாத்தீங்கன்னாலும் அது லாட்டரிக்குள்ளதான் நிக்கும். இல்ல, அப்ப இந்த இடத்துல பெரும்பான்மை கிடைச்ச பிறகும் அமைச்சரவை எல்லாமே
ஒரு மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ள வந்த பிறகும் இந்த ராஜினாமாக்களினுடைய விஷயம் என்ன நமக்கு உணர்த்துது? இல்ல, அதாவது அவர்கள் மெஜாரிட்டி 32 எம்எல்ஏக்களை பெற்று தாவேகாவுக்கு ஒரு தனி அணியாக, தனி கட்சியாக ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இணைய முயற்சி செய்தார்கள். அவர்களுக்கு 32 எம்எல்ஏ கிடைக்கல, 25 எம்எல்ஏ தான் கிடைக்கிறாங்க. சரி, கிடைத்தவர்கள் அந்த முயற்சியில வெற்றி பெறவில்லை முடியாத போது எடப்பாடி பழனிசாமியோடு ஒரு சமாதானம் பேசுறாங்க. அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? நீக்கப்பட்ட பொழுது இருந்த பொறுப்புகளை திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுத்து விடுகிறார். மறுக்கப்பட்ட நிலையில அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் என்ன என்கிற கவலை அவர்களுக்கு வருது. இந்த சூழ்நிலையில தாவேகா தரப்புல ஒரு நல்ல குதிரை பேர ஆஃபர் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. ஒரு லாட்டரி ஆஃபர் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. ஜம்போ பிரைஸ், பம்பர் பிரைஸ் இதெல்லாம் வந்து கொடுக்கப்படுது. நீங்க இந்த மாதிரி ராஜினாமா செஞ்சிருங்க, தாவேகால சீட்டு கொடுத்து உங்களை ஜெயிக்க வச்சு திருப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிடுறோம் என்று ஒரு ஆஃபர் வருகிற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுல தாவேகா செய்தது தவறு, வேலுமணி செய்தது தவறு, ஆதவ் அர்ஜுனா செய்தது தவறு, எடப்பாடி செய்தது தவறு. இந்த தவறுகளை இணைக்கிற ஒரு பாலமாக செயல்பட்ட, மூளையாக செயல்பட்ட, தேர்தலுக்கு முன்பாகவே தாவேகாவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, அப்படி கிடைக்காத பட்சத்தில் அதிமுகவில் இருந்து ஒரு பகுதியை உடைத்து தாவேகா ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு அணுகுண்டு போல அனுப்பப்பட்டவர் தான் இந்த லீமா ரோஸ். இதை நான் முன்கூட்டியே யூகித்த காரணத்தினால அன்றைக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி நான் பதிவிட்டிருக்கேன். இதுல 2 விஷயம். நீங்க சொன்ன பெயர்கள்ல முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பெயரை சொல்லவே இல்லை. ஏன்னா தாவேகாவுடைய கட்சி தலைவரா அவர் தான் இருக்காரு. அவருடைய தாவேகா கட்சி தலைமை கட்சி தப்புன்னா அந்த கட்சியினுடைய தலைவர் செய்தது தவறுன்னு சொல்றேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க சார்? விஜய் 2 திட்டுங்கன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? இல்ல சார், கட்சி தலைமையினுடைய அனுமதி இல்லாம இதெல்லாமே நடக்காதுல்ல சார். 1. நம்பர் 2, அதிமுகவை பிளவுபடுத்தி அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது மற்ற மாநிலங்கள்ல பாஜக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு அதை தாவேகா ப்ரீ பிளான்டா பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நீங்க முன்னாடியே கணிச்சிருக்கேனா அப்படின்னு சொல்றீங்கன்னா, இப்ப மற்றும் ஒரு பாஜகவாகத்தான் இங்க தாவேகா செயல்படுதா? இது மற்றும் ஒரு பாஜகவை போல 3-4 முறை தொடர்ந்து அவர்கள் எப்படி பாஜக இந்தியாவை ஆள்கிறார்களோ அது போல நாங்கள் தமிழகத்தை ஆள்வோம், திமுகவை உடைப்போம், அதிமுகவை உடைப்போம். இப்ப நீங்க வைகோ எல்லாம் பாருங்க, உதய சூரியன்ல நின்னதுனால அந்த 2 எம்எல்ஏ இருக்காங்க. அப்ப ஒரு அரசியல்ல எந்த விதமான தார்மீக நெறிமுறைகளும் இல்லாம தூய அரசியல் என்று சொல்லிக்கொண்டு அநாகரீக அரசியலை இன்றைக்கு விஜய் செய்கிறார். அதை தற்காத்து கொள்ளுகிற ஒரு நிலையில அதிமுக இல்ல. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் சித்தாந்த ரீதியாகவும் கட்சியினுடைய கட்டமைப்பு ரீதியாகவும் அதை அவர்கள் கட்டி அணைத்து வைத்திருக்கிறார்கள். ஏதோ தேர்தலுக்கு நிதி கொடுக்கறாங்கன்னு சொல்லி சீட்டையும் கொடுத்து கொஞ்சம் அவங்க என்ன நினைச்சாங்க, இது ஒரு எம்எல்ஏக்கு கொடுக்கறது இல்ல, ஒரு 25-30 எம்எல்ஏக்கு கொடுக்கறது நினைச்சு பல்க் அடிச்சு வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுல ஏமாளி யாரு, புத்திசாலி யாரு? கடந்த 10 நாட்கள்ல அதிமுகவுடைய ஆட்சியை கொடுத்திருக்கோம், அம்மாவுடைய ஆட்சியை கொடுத்திருக்கோம் நாங்க. அதனாலதான் எங்களுடைய ஆட்சி வலிமையா பார்த்து எல்லாரும் வந்து அதிமுக தாவேகாவுல இணைகிறாங்க அப்படின்ற ஒரு வாதமும் வைக்கப்படுது தாவேகா தரப்புல இருந்து. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களே சொல்றாரு. இதெல்லாம நம்ம ஏதாவது நல்ல விஷயத்தை பத்தி பேசலாமா? நல்ல மனிதர்களை பத்தியும் நல்ல விஷயங்களை பத்தியும் பேசலாம். அரசியல் சாக்கடைகளை பத்தி நம்ம அதிகமா பேசுறதுல அர்த்தம் இல்ல. அவர் என்ன, நீங்க ஒரு 50 வருஷம் அரசியல்ல வந்தவரா என்ன? திமுக பக்கம் போனாரு, விடுதலை சிறுத்தைகள் பக்கம் வந்தாரு, உடனே இங்க போனாரு, 1 இயர்ல கட்சியில வந்து 2ஆம் இடம் என்கிற நிலைக்கு பெற்றிருக்கிறாரு. அப்ப நிச்சயமாக அங்கிருந்தும் அவர் மிக விரைவில் விரட்டப்படுவார். அதனால அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். கட்சியில ஒரு தேர்தலுக்கு முன்னாடி முக்கிய சில நபர்கள் போய் இணையறதுக்கும் தேர்தலுக்கு பின்னாடி ரிசைன் பண்ணிட்டு போய் இணையறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுல எது ஹார்ஸ் ட்ரேடிங்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பேசப்படுது சார், பொதுவா ஒரு கருத்து.
இல்லம்மா, இது ஹார்ஸ் ட்ரேடிங் தான். இதுல வேற எதுவும் மாற்று கருத்து கிடையாது. இப்ப அந்த ஆதவ அர்ஜுனா கூட முட்டாள்தனமா சொல்லியிருப்பாரு, ஓபிஎஸ் போனாரே அது ஹார்ஸ் ட்ரேடிங் இல்லையான்னு. அவர் 5 வருஷம் கழிச்சு தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி போய் சேர்றாரு. அது எப்படி அப்ப அதுதான் ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா நினைக்கிறாருன்னா, அவருடைய அரசியல் அறிவை நீங்க பாராட்டிட்டு போங்க. இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்காரு பாருங்க என்று அவரை பாராட்டிட்டு போங்க. அதுதான் அவரோட அறிவு, அரசியல் குறித்த புரிதல். ஓகே. அப்ப அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? தமிழக அரசியல் களத்துல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? அதாவது இதுல ஒண்ணே ஒண்ணுதான். அதிமுகவை வலிமைப்படுத்தி, கட்சியை ஒற்றுமைப்படுத்தி, அதிமுக பலமா இருந்தா களத்துல மக்கள் மன்றத்தில் இந்த கருத்துக்களை எடுத்து வைத்து இடைத்தேர்தல் நடத்துகிற பொழுது அதிமுகவை வெற்றி பெற வைக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த எண்ணம் இருப்பதாக எனக்கு தெரியல. ஓகே. நிச்சயமா அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார்.